Hi, hello, vanakkam and welcome. A very good evening to all the ladies and gentlemen present here this evening. இது நாணயம் விகடன் Business Star Awards 2024 powered by Apollo Hospitals, Nippon Mutual Funds, associate sponsor பெரியார் மணியம்மை Institute of Technology மற்றும் அவுட்டோர் பார்ட்னர் நெக்ஸ்ட், டிஜிட்டல் OOH பார்ட்னர் ஸ்கைராம்ஸ், டெலிகாஸ்ட் பார்ட்னர் கலைஞர் செய்திகள். இந்த தருணத்தில் எங்களுடைய ஸ்பான்சர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துக்கலாம். உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றியை நாங்கள் சொல்லிக்கிறோம். கண்டிப்பா இந்த நிகழ்ச்சியை சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போகணும்னு நம்புறோம். தமிழகத்தின் தலை சிறந்த தொழில் முனைவர்களை ஊக்குவிக்கிற வகையிலையும் கௌரவிக்கிற வகையிலையும் கடந்த 2017ஆம் ஆண்டு முதல் ஒவ்வொரு வருடமும் பிசினஸ் ஸ்டார் விருதுகளை இவங்க வழங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த வரிசையில 8வது ஆண்டா இந்த விருது வழங்கும் இந்த விழா இன்னைக்கு நடைபெறதுல எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி அண்ட் பெருமையும் கூட. இந்த பெருமை வாய்ந்த பிசினஸ் ஸ்டார் விருதுகளை பற்றி ஒரு சிறிய ஏவி உங்களுடைய பார்வைக்கு இப்போ திரையில வருது, பாருங்க. பணம் உலக இயக்கத்தை தீர்மானிக்கும் கருவி. வீடு, கார், கனவு படிப்பு, தொழில் முனைவு என நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு லட்சியம் இருக்கிறது. அவை எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக இருப்பது பணம். இந்த பணத்தை சம்பாதிப்பது எப்படி என்பதில் ஆரம்பித்து பணத்தை சேமிப்பது எப்படி, முதலீடு செய்து பல மடங்காக பெருக்குவது எப்படி என்பதையெல்லாம் உலகம் முழுக்க உள்ள தமிழ் மக்களுக்கு எடுத்து சொல்லும் பணியை கடந்த 20 ஆண்டுகளாக சிறப்பாக செய்து வருகிறது நாணயம் விகடன். பணத்தை சம்பாதிப்பதும் அதை நிர்வகிப்பதும் தான் நம்மை அடுத்தடுத்த கட்டங்களுக்கு உயர்த்தும். நாட்டின் பொருளாதாரத்தையும் உச்சம் நோக்கி உயர்த்தும். நாட்டின் பொருளாதாரத்தில் 2 தரப்பினரின் பங்கு இருக்கிறது. அதில் ஒரு நிறுவனத்தில் வேலை பார்த்து சம்பாதிப்பவர்கள் ஒரு வகை. தனது அறிவு கூர்மையாலும் கடின உழைப்பாலும் பல ஆயிரக்கணக்கானவர்களுக்கு வேலை தந்து அவர்களையும் வாழ வைத்து நாட்டின் பொருளாதாரத்தையும் அடுத்த கட்டத்தை நோக்கி முன்னேற வைக்கும் தொழில் முனைவோர்கள் இன்னொரு வகை. பல சவால்கள், நெருக்கடிகள் வந்தாலும் தங்களின் விடா முயற்சியில் தொடர்ந்து வெற்றிகரமாக தொழில் செய்து சாதனை செய்யும் தொழில் முனைவோர்கள் நம் சமூகத்துக்கும் பொருளாதார வளர்ச்சிக்கும் மிகவும் இன்றியமையாதவர்களாக இருக்கிறார்கள். இவர்களை கொண்டாடுவதும் இவர்களுடைய சாதனைகளை ஊரறிய செய்வதும் நாம் அவர்களுக்கு செய்யும் முக்கியமான கைமாறு மட்டுமல்லாமல் அது நமது கடமையும் கூட. இத்தகைய கடமையை நாணயம் விகடன் 2017ஆம் ஆண்டு முதல் பிசினஸ் ஸ்டார் விருதுகள் வழங்குவதன் மூலம் சிறப்பாக முன்னெடுத்து வருகிறது. சரித்திரம் படைக்கும் பிசினஸ் மேன்களுக்கு மரியாதை செய்யும் விதமாக இந்த விருதுகள் வழங்கப்படுகின்றன. தொழிலுக்கு வந்தனம் செய்யும் இந்த சிறப்புமிக்க பணியை என்றென்றும் செய்வதில் பெருமையும் மகிழ்ச்சியும் கொள்கிறது நாணயம் விகடன். விருது வழங்கும் நிகழ்ச்சிக்கு இன்னைக்கு விருந்தினராக வந்திருக்கும் தமிழக அரசின் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறையின் மாண்புமிகு அமைச்சர் திரு பழனிவேல் தியாகராஜன் அவர்களை வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். ஒரு பெரிய கைத்தட்டல். உங்க நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு வந்ததுக்காக மிக்க நன்றி சார். சிறப்பு விருந்தினராக இன்று வருகை தந்திருக்கும் மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் துறையின் மாண்புமிகு அமைச்சர் திரு தாமோ அன்பரசன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். ரொம்ப நன்றி ஐயா, உங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி. இந்த பெருமையான நிகழ்ச்சியில வரவேற்புரை ஆற்ற விகடன் குழுமத்திலிருந்து மேனேஜிங் டைரக்டர் திரு பி ஸ்ரீனிவாசன் அவர்களை மேடைக்கு அழைக்கலாம். கூடியிருக்கும் அரங்கத்தில் அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கம். விருது வழங்கி எங்களை கௌரவிக்க வந்திருக்கும் தமிழகத்தின் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களே, தமிழ்நாடு குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் திரு தாமோ அன்பரசன் அவர்களே, உழைப்பால் உலகுக்கே எடுத்துக்காட்டாக விளங்கி நாணயம் விகடன் பிசினஸ் ஸ்டார் விருதினை பெறவிருக்கும் தொழில் முனைவோர்களே, அவர்களை கௌரவிக்க வந்திருக்கும் தொழில் முனைவோர்களே, பிஸ்னஸ் மீது தீராத காதலில் தொடர்ந்து உழைத்து உயர்வடைந்து வரும் தொழில் முனைவோர்களே, நிதி மற்றும் முதலீட்டுத்துறை சார்ந்த அன்பர்களே, இந்த நிகழ்ச்சி இத்தனை சிறப்பாக நடைபெறுவதற்கு மிக முக்கியமான காரணமாக விளங்கும் விளம்பரதாரர்களே, எங்கள் பத்திரிகையை கோடான கோடி வாசகர்களுக்கு அன்றாடம் கொண்டு சென்று சேர்க்கும் விநியோகஸ்தர்களே, விகடன் நலம் விரும்பிகளே, தொழில் முனைவையும் அதை திறம்பட செய்யும் தொழில் முனைவோர்களையும் கௌரவப்படுத்தும் இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். தொழில் முனைவு என்பது தமிழகத்துக்கும் தமிழ் இனத்துக்கும் புதிதல்ல. திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என்று 1000 ஆண்டுகளுக்கு முன் நம் முன்னோர்கள்
நமக்கு இட்ட கட்டளை இது, நமக்கு காட்டிய வழியும் இதுவே. அந்த வகையில் தமிழகம் இன்றைய இந்திய அளவில் மகாராஷ்டிராவிற்கு அடுத்தபடியாக மாநில உற்பத்தியில் உயர்ந்து நிற்கிறது என்றால் அதில் இங்கு கூடியிருக்கும் உங்கள் அனைவருக்கும் மிக முக்கியமான பங்கு உண்டு. அடுத்த 10 ஆண்டுகளில் சபையினரின் பங்களிப்புடன் தமிழ்நாடு நிச்சயமாக $1 trillion எக்கானமி என்று மாறும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை. காணவிருக்கும் விருதாளர்கள் ஒவ்வொருவரின் கதையும் வித்தியாசமானது, உற்சாகம் படுத்தக்கூடிய ஒன்று. முடியாது என்பதே கிடையாது என்று இலக்கணத்தை மாற்றி எழுதியவர்கள் இவர்கள் ஒவ்வொருவருமே. விருதாளர்கள் அனைவருக்கும் என் இருகரம் கூப்பிய வணக்கம். ஆனந்த விகடன் நிறுவனத்தின் அடுத்த ஆண்டு 100 மிக முக்கியமான மைல்கல்லாக திகழும் இந்த ஆண்டில் நாங்கள் ஒரு சிறிய பகிர்வை உங்களுடன் மகிழ்ச்சியுடன் கூற இருக்கிறோம். நாணயம் விகடன் மூலம் வாசகர்களுடைய நிதி சார்ந்த விழிப்புணர்வை கடந்த 20 ஆண்டுகளாக நாங்கள் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து வருகிறோம். இனி மக்களுக்கு முதலீட்டு உதவியை செய்து அவர்களுக்கு நியாயமான லாபத்தை சம்பாதித்தர முடிவெடுத்து ஒரு சிறிய வேலையில் களமிறங்கி இருக்கும் விகடன் நிறுவனம் கடந்த 100 ஆண்டுகளாக பத்திரிகைகள், திரைப்பட தயாரிப்பு, தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் தயாரிப்பு, யூடியூப் வீடியோ, OTT தயாரிப்பு, பாட்காஸ்ட் என்று காலத்தின் தேவைக்கு ஏற்ப பல்வேறு மாற்றங்களை கண்டு வந்த விகடன் நிறுவனம் தற்போது விகடன் வெல்த் என்கிற நிறுவனத்தை தொடங்கியுள்ளது. தொழில் முனைவோருக்கும் அவர்களது பணியாளர்களுக்கும் உலகம் முழுக்க இருக்கும் தமிழர்களுக்கும் மியூச்சுவல் ஃபண்டில் தொடங்கி முதலில் முதலீடு, பிறகு சேமிப்பு, காப்பீடு, கடனுதவி என்று ஒவ்வொரு குடும்பத்தின் நிதி தேவைக்கும் தேவையான ஆலோசனைகளை அளித்து வரப்போகிறது விகடன் வெல்த். எங்கள் விகடன் வெல்த்தின் லாபம் எனும் இந்த புதிய முயற்சிக்கு உங்கள் அனைவரின் ஆசியும் மிக முக்கியமாக நான் இங்கே கோருகிறேன். எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றறியேன் பராபரமே. நன்றி, வணக்கம். டிஜிட்டல் யுகத்தின், அதாவது டிஜிட்டல் வாய்ப்புகள் எந்த அளவுக்கு வந்து தமிழ்நாட்டில் இருக்கு, ஆண்டர்பிரினர்ஸ்க்கு எந்த அளவுக்கு ஸ்கோப் இருக்கு, அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு எந்த மாதிரியான சவால்கள் ஏற்படுதுங்கிறத பற்றி பேச ஃபியூச்சர் ஆஃப் டிஜிட்டல் எக்கானமி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் சேலஞ்சஸ் இன் தமிழ்நாடுஸ் பெர்ஸ்பெக்டிவ் என்ற தலைப்பில் சிறப்புரை ஆற்ற மாண்புமிகு அமைச்சர் திரு பழனிவேல் தியாகராஜன் அவர்களை அழைக்கிறோம். ஒரு பெரிய கைத்தட்டலோட அவரை மேடைக்கு அழைக்கலாம். உண்மையில் இங்கே புதுசாக கூற அளவுக்கு, இதுவரைக்கும் பேசாத அளவுக்கு பல கருத்து இன்னும் என்னிடம் இல்லை. இன்றைக்கு உலகத்தில் பொருளாதாரத்தில் மிகவும் வேகமாக, மிகவும் மாற்றம் உருவாக்கும் வகையில் எந்த தொழில் இல்லை துறை என்றால் அது தகவல் தொழில்நுட்பம். Of course, we are in the age of this version or this coming of AI, generative AI and so forth. This transformation has come in 2 generations. We have gone from almost no one except advanced institutions having access to 75% of Tamil Nadu today having access to the internet through a smartphone. This is a remarkable transformation and it changes the nature of the economy. Today, the services sector makes up a huge proportion of our economy, and globalization has made it impossible to compete unless you can get weighted average productivity of your entire workforce to a global market level. எதிர்காலத்தை தீர்மானிக்கும் ஒரே ஒரு அளவுகோல் என்றால் மக்கள் தொகையுடைய சராசரி உற்பத்தி திறன் என்ன? அதை நாட்டுக்கு நாடு, மாநிலத்துக்கு மாநிலம் ஒப்பிட்டு பார்த்தால் யார் வெற்றி பெற போகிறார்கள், யார் பின்னடைவு காணப்போகிறார்கள் என்று தெரிய வரும். தகவல் தொழில்நுட்பத்தை பொறுத்த வரைக்கும் the good and the bad of it is immense scalability. We talk about $1 trillion economy and we know that's a big goal to achieve. That if you want to get to $1 trillion economy, the only way you can get there rapidly in some short time frame is through this kind of
infinitely scalable innovation and leveraging that. If you're going to do the traditional way, we're not going to achieve that kind of growth rate in agriculture or, for that matter, even in manufacturing. We are relatively well poised to take advantage of this because the single biggest resource for this revolution is human capital. அந்த நல்ல ஒரு வரலாற்றில், because of over 100 years of our Dravidian movement, universal access to education, compulsory elementary education for boys and girls legislated as early as 1921. Tamil Nadu is by far the best source of human capital weighted per capita of the population, I dare say, in the world today. So we have the greatest asset that one can possibly have, which is the best human resources in the world. Not just here, not just today, for tomorrow, but also in the diaspora. I think we're working very diligently and with great focus under the leadership of our Chief Minister to do a few things. First, to increase the attractiveness of our state, of our many cities, of our infrastructure, of our connectivity, and ensure that the pace of job creation and the pace of investment that is required to keep up with the innovation environment is accelerated. Cutting edge of AI skills is changing every few months. It's not changing every few years, it's changing every few months. How do we keep our children, our youth, trained when what they need to know is changing every few months? This is not about a 4-year program, it's not about long-term, deep understanding. So we need to figure out how we're doing that. Of course, we have many schemes like Naan Mudhalvan. We also have our ICT Academy, but that's something we are looking at a lot. How do we keep our youth at the cutting edge of current technology, and how can they be the enablers or drivers of tomorrow's innovation? If we have to reach $1 trillion economy anytime soon, I think the tech sector is going to have to be a big part of it. And in particular, though we start with the enormous potential and the enormous advantage of our youth, all of us collectively together, the government, which can do and must do some things, but also entrepreneurs like yourself, I think the future is going to be very bright for us because we have the building blocks, because we have the people, because we have the diaspora, because we have the mentors, we have the investors, all who started from here, who feel some affinity, patru, for their homeland, for their people, and who are more than willing to step up and support us as we collectively drive forward to the future. I'm very happy to be here today to recognize the talents, the achievements of the awardees, many of whom I know personally and have known for decades or years. I consider it a joy and a privilege to be part of this function. And I thank you very much for inviting me, and I look forward to seeing all the winners announced. Thank you very much. சரித்திரம் படைக்கும் பிசினஸ் சாதனையாளர்களுக்கு மரியாதை செலுத்தும் நாணயம் விகடன் பிசினஸ் ஸ்டார் அவார்ட்ஸ் 2024 நிகழ்ச்சியை ஃபர்ஸ்ட் அவார்ட் திஸ் ஈவினிங் வந்து போக போகுது. இது யாருக்கான விருது, என்ன மாதிரியான விருதுன்னு தெரிஞ்சுக்க ஒரு அழகான காணொளி உங்களுக்கு வருது, பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இந்தியர்களில் பெரும்பான்மை மக்களுக்கு வைரங்கள் என்பதே எட்டா தூரத்தில் இருக்கும் நட்சத்திரங்களைப் போலதான். ஆனால் அப்படி எட்டா இடத்தில் இருக்கும் வைரங்களையும் எல்லோருக்குமானதாக மாற்றுவதற்காக மிதுன் சச்செட்டி உருவாக்கியதுதான் கேரட்லேன். ஜெய்ப்பூர் ஜெம்ஸ் எனும் வைர வியாபார குடும்பத்தில் பிறந்த மிதுன் சச்செட்டி வெளிநாட்டில் வைர நகைகள் தொடர்பான மேற்படிப்பு முடித்து இந்தியா திரும்பினார். வைர பிசினஸில் பாய்ச்சலை நிகழ்த்த வேட்கை கொண்டார். 2008 ரூபாய் 1 கோடி முதலீட்டில் சீனிவாச கோபாலுடன் இணைந்து கேரட்லேன் நிறுவனத்தை ஆரம்பித்தார். தொழில்நுட்பத்தையும் டிசைனையும் அவர் இணைத்து செதுக்கி பயன்படுத்தியதன் பலன் புதிய தலைமுறையினருக்கு புதிய அனுபவம் என்ற அவரது தாரக மந்திரம் பலித்தது.
ஆனாலும் ஆன்லைனில் வைர நகைகள் வாங்கும் கான்செப்டில் மக்களுக்கு தயக்கம். கூடவே அரசு விதிமுறைகள், தொழில்நுட்பம், டெலிவரி பிரச்சனைகள் என ஆயிரம் சிக்கல்கள் அனைத்தையும் மிதுன் சச்செட்டி நிதானமாக சரி செய்ய டைகர் குளோபல் நிறுவனத்தின் 50 மில்லியன் முதலீடு கிடைத்தது பெரிய திருப்புமுனை. ஆன்லைன் வைர ஆபரணங்கள் விற்பனையில் ராஜபாட்டை அமைத்து வைரத்தை எல்லோருக்குமானதாக ஆக்கியது கேரட்லேன். நவீன வைர ஃபேஷன் ஜுவல்லரியின் ஆதியாகவும் மையமாகவும் ஆன மிதுன் சச்செட்டியிடம் டாடாவின் டைட்டன் நிறுவனம் டீல் பேச கேரட்லேனை ரூபாய் 17,000 கோடிக்கு விற்றார். தன் பிசினஸில் உச்சத்தை தொட்டு அதிலிருந்து வெளியேறி இன்று புதிய துறைகள், புதிய வாய்ப்புகள் என தேடி முதலீடு செய்யும் வெஞ்சர் கேபிட்டலிஸ்டாக பாய்ச்சல் காட்டிக் கொண்டிருக்கும் மிதுன் சச்செட்டிக்கு பிசினஸ் அவுட்லயர் அவார்ட் வழங்கி பெருமைப்படுத்துகிறது நாணயம் விகடன். இந்த விருதை வழங்க மாண்புமிகு அமைச்சர் அவர்களை மேடைக்கு அழைக்கலாம். நிறைய பேருக்கு ஒரு ட்ரீமாவே இருந்திருக்கு. டைமண்ட்ஸ் அஃபோர்டபுளான ஒரு விஷயமா எட்டாவது ஒரு தூரத்திலே இருந்தது. பட் அதையுமே அஃபோர்டபுளா எல்லா மக்களுக்கும், எல்லா கேட்டகரி ஆஃப் பீப்புளுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும்னு ஒரு அழகான ஒரு பிராண்டை ஸ்டார்ட் பண்ண நம்ம கேரட்லேன் நிறுவனத்துடைய ஃபவுண்டர் மிதுன் சச்செட்டி அவர்களை மேடைக்கு அழைக்கலாம். So first of all, congratulations on winning this award today. How do you feel this moment, sir? It feels great. Okay. A little confused also at times. Why outlier, I was wondering. But it's great to win an award, I think. And Chennai is my chosen home. I live here. I grew up here. It gave me all the success of life. And so I feel really good and honored about it. Thank you. Or entrepreneur, it's not easy to start a business. So I'm sure you have both emotional and a personal touch to the brand CaratLane. So how did you feel while it was acquired by Titan? How was that particular moment? How did you feel that time? Well, when the first time I heard that they wanted to acquire and they were keen on that, it was like a big punch in my gut. And like you said, you have an emotional and you have a very deep emotional relationship with what you're building. And CaratLane was born for me at the same time as my daughter was born as well also. So it was a very, very, I used to call, at home, it's like my first child as well. But then you sort of realize that this is where the journey is. Once you get investors on board, these things can happen as well also. But then if it had to happen, could there be a better house than the house of Tatas and Tamil Nadu government, both partners in Titan? I don't think that would have been possible as well. So you make peace with that. It always lives in my heart. And today also, I see all my colleagues all the time. And we're still as connected as well also. But that just was reality. And the summarizing of it for me is like, CaratLane will be like my daughter. And she got married and went somewhere else. But I was always think still a part of your extended family. Yes. Lovely, lovely. Thank you so much, sir. Congratulations once again on winning this award today. So, அடுத்ததா பார்க்க போறது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு அவார்ட். செல்ஃப் மேட் ஆண்டர்பிரினர் அவார்ட் யாருக்கு போகுதுன்னு இந்த காணொலியை பார்த்து நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். பிறந்தது தென்காசி மாவட்டத்தில் சிறிய கிராமம். மிடில் கிளாஸ் குடும்பம். 12ஆம் வகுப்பு முடிக்கும் வரை தன் கிராமத்தை விட்டு வெளியே போனதில்லை லக்ஷ்மணன். என்றாலும் படிப்பில் ரொம்ப ஷார்ப். மதுரை தியாகராஜர் பொறியியல் கல்லூரியில் சிவில் இன்ஜினியரிங் முடித்தபோது L&T நிறுவனத்தில் வேலை, நல்ல சம்பளம், அடுத்தடுத்து ப்ரமோஷன் என்று சீரான வளர்ச்சி. அடுத்த கட்டமாக லிபியா நாட்டில் வேலை கிடைக்க அங்கே பறந்தார். நண்பரை பார்ப்பதற்காக துபாய் வந்தவருக்கு துபாய் ரொம்பவே பிடித்து போக அங்கேயே வேலையிலும் சேர்ந்தார். சிக்கலில் இருந்த ஒரு ப்ராஜெக்டை வழக்கம் போல தன்னுடைய அசகாய திறமையால் வெற்றிகரமாக முடித்து காட்டினார். அதற்கு பரிசாக கிடைத்தது CEO பதவி. அப்போது அவருடைய வயது 27. 10 ஆண்டு CEO பணிக்கு பிறகும் அடுத்ததாக ப்ரமோஷன் ஏதுமில்லை, என்னுடைய சீட் தான் மிச்சம் இருக்கிறது என்று சொல்லி சிரித்திருக்கிறார் அதன் உரிமையாளர்.
லக்ஷ்மணன் தனக்குத்தானே நிறுவனர் ப்ரமோஷன் கொடுத்து கொண்டு தொடங்கினார் தனது டெக்டான் கம்பெனியை. இந்தியா உட்பட 15 நாடுகளில் நீர் தொழில்நுட்பத்தில் எண்ட் டு எண்ட் சர்வீஸ் தரும் பிசினஸை செய்து வரும் லக்ஷ்மணன் இன்று உலகளவில் 20 நிறுவனங்களை நடத்தி வருகிறார். தமிழ்நாடு உட்பட இந்தியாவில் கடல் நீரை குடிநீராக்கும் 8 திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது இவரது நிறுவனம். இத்துறையில் உலகளவில் 5வது பெரிய கம்பெனியாக விளங்கும் டெக்டானின் டர்ன்ஓவர் பல பில்லியன் டாலர்கள். ஒரு கிராமத்து பையனாக வாழ்க்கையை தொடங்கி இன்று தன் துறையில் சர்வதேச ஹீரோ ஆகியிருக்கும் லக்ஷ்மணனுக்கு செல்ஃப் மேட் ஆண்டர்பிரனர் விருது வழங்கி கை குலுக்குகிறது நாணயம் விகடன். இந்த விருதை வழங்க மாண்புமிகு அமைச்சர் திரு பழனிவேல் தியாகராஜன் அவர்களை மறுபடியும் ஸ்டேஜுக்கு அழைக்கிறோம். உலகம் முழுவதும் பல நிறுவனங்களை கட்டி ஆளும் ஒரு ஜாம்பவானா இருந்துட்டு இருக்காரு டெக்டான் குரூப் உடைய மேனேஜிங் டைரக்டர் எஸ் லக்ஷ்மணன் அவர்களை இந்த அவார்டை பெற மேடைக்கு அன்புடன் வரவேற்கிறோம். உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி. முதல்ல நீங்க இந்த பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு வெளிநாட்டுல கால் எடுத்து வைக்கும் போது கண்டிப்பா ஐம் ஷூர் யூ ஹவ் கம் அக்ராஸ் a lot of surprises, நிறைய challenges இருந்திருக்கலாம். சோ அதுல ஏதாவது ஒரு டிஸ்டிங்க்ட்டா உங்களுக்கு ஞாபகம் இருக்கிற ஒரு மொமெண்ட் எங்க கூட ஷேர் பண்ண முடியுமா? And when I started the business, there was a department there. It was known as Ministry of Electricity and Water. So I want to get registered there as a pre-qualified contractor. So I took an appointment from the deputy minister who was in charge for the department. So when I went in there, because my partner in the business, son of UAE president. Okay, my another partner is 10 years older than me, and he has got a lot of experience in the similar line of business in the water industry. So I went and explained to the deputy minister about, this company, my partner has this experience, and my national partner is the president's son, and all those things. 20 minutes I was talking to him. He told me one thing. He said, Lakshman, when you were the CEO of the company, whatever the projects were given to you, whether your commitment was in written or in oral, always you fulfilled your commitment. And therefore, I didn't hear whatever you explained for last 20 minutes. When you asked for an appointment, I already informed my planning director to give you the registration and pre-qualification for your company. Wow. So that was the big surprise and a very appreciating moment for me. ரொம்ப அழகா சொல்லிருந்தீங்க சார். A big round of applause for the inspirational story. அடுத்தது நம்ம பார்க்க போறது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு யூனிக் அவார்ட், தி ஃபீனிக்ஸ் பிசினஸ் அவார்ட். அதாவது ரைசிங் ஃப்ரம் தி ஆஷஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஃபீனிக்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய ஆண்டர்பிரினர் யார் இந்த வருடம் இந்த அவார்டை வந்து எடுத்துட்டு போறாங்கன்றதை இந்த ஏவியை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தை பூர்வீகமாக கொண்ட விவசாய குடும்ப பிள்ளைகள் வெங்கடேசனும் ஸ்ரீனிவாசராஜாவும் விவசாயம் பொய்த்ததால் படிப்பையும் ஊரில் தாங்கள் தொடங்கிய ஸ்வீட் கடையையும் இழந்தனர். தோல்வி என்பது நிரந்தரம் அல்ல. ஒவ்வொரு தோல்வியிலும் நாம் கற்றுக்கொள்ள ஒரு பாடம் இருக்கிறது என்பதை தாரக மந்திரமாக எடுத்துக்கொண்டு தொழிற்கனவை அடைக்காத்தனர். பல கட்ட போராட்டங்களுக்கு பிறகு 1975ஆம் ஆண்டு பெங்களூரில் ஸ்ரீ ஆனந்த பவன் ஸ்வீட் கடையை அப்பாவுடன் சேர்ந்து திறந்தனர். பெரும் நிறுவனமாக வளர்த்தெடுக்க வேண்டும் என்கிற வேட்கையுடன் சென்னை வண்ணாரப்பேட்டையில் கிளை திறந்தவர்கள் அடுத்து அடையாறிலும் கிளை படரவிட்டனர். அடையார் கிளையின் வெற்றி அடையார் ஆனந்த பவன் என்கிற அற்புதமான அடையாளத்தை கொண்டு வந்து சேர்த்தது. ஸ்வீட் கடையுடன் உணவகம் என்பதையும் யோசித்து புறவழி சாலைகளில் கிளைகளை விரித்தனர். இந்த சகோதரர்களின் தொழில் பரமபதத்தில் ஏணிகள் மட்டுமே என்றாக அமெரிக்கா, சிங்கப்பூர், மலேசியா, துபாய், ஆஸ்திரேலியா என வெளிநாடுகள் உட்பட 150 கிளைகள், 12,000த்திற்கும் அதிகமான பணியாளர்கள், கோடிகளில் டர்ன் ஓவர் என பறந்தது கொடி.
ஆனால் கொரோனா சூழல் முற்றிலும் முடக்கியது தொழிலை. குடும்ப சொத்துக்களை எல்லாம் விற்று கிட்டத்தட்ட ஓராண்டு வரை பணியாளர்களுக்கு சம்பளம், நிர்வாக செலவுகள் என சமாளித்தனர் சகோதரர்கள். கொரோனாவுக்கு பின் வேகம் கூட்டிக் கொண்டு விட்டதை பிடித்ததுடன் 2000 கிளைகள் என்ற இலக்கோடு வீறுநடை போடும் அடையார் ஆனந்த பவனுக்கு பீனிக்ஸ் விருது வழங்கி மெச்சுகிறது நாணயம் விகடன். இந்த விருதை வழங்க போத்தீஸ் நிறுவனத்தின் மேனேஜிங் டைரக்டர் திரு ரமேஷ் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். And also I request Dr. Rahul and Menon, Chief Executive Officer and Director Medical Services, Apollo Hospitals, to come up on stage, please. They are one of our sponsors today, so can we give them a big round of applause, please? இந்த அவார்டை தோல்வி தலைகள் எல்லாம் தாண்டி இன்னைக்கு அடையார் ஆனந்த பவன் சகோதரர்கள் KT வெங்கடேசன் அண்ட் KT ஸ்ரீனிவாசன் அவர்களும் இந்த அவார்டை இன்னைக்கு பெற போறாங்க. ரெண்டு பேரையும் ஒரு பெரிய கைத்தட்டலோட இன்னைக்கு ஸ்டேஜுக்கு கூப்பிடலாம். சார், ஃபர்ஸ்ட் எப்படி ஃபீல் பண்றீங்க இந்த மொமெண்ட்? ரொம்ப பெருமையா இருக்கு. வாங்குறது அளவுக்கு தகுதி கிடைச்சது நினைக்கும் போது, எங்களை இந்த ஸ்டேஜ் அளவுக்கு வர்றதுக்கு துணையா இருந்த எங்க வாடிக்கையாளர் பெருமக்கள், எங்களோடு பணியாற்றுகின்ற எங்களை சப்ளையர்கள் எல்லாருக்குமே இந்த நாணய விகடன்ங்கிறதுல எங்களுக்கு ரொம்ப பெருமை. விகடனை பார்த்தும் எல்லாம் வளர்ந்து வந்தது தான் நிறைய எங்களுக்கு இந்த ஆதரவு கிடைச்சது. இதை கொண்டு போய் எங்களோடு இருக்கிற பணியாளர்கள் எங்கள் தொழிலுக்கு வணக்கத்தை செலுத்தி சமர்ப்பிக்கின்றோம். வயிற்று பசிக்காக வந்தோம். இன்னைக்கு இந்த தென்னிந்திய உணவுங்கிறது நம்மளுடைய முன்னோர்கள் கொடுத்த ஃபார்முலா இது கிடைச்ச பெருமையை ஜஸ்ட் பிரேக் அண்ட் கோன்னு அடையாறில் ஆரம்பித்து அமெரிக்கா வரைக்கும் உலகரங்கு கொண்டு போயிருக்கோம். இதையெல்லாம் நம்ம முன்னோர்கள் கொடுத்த உணவு ஃபார்முலா, அது கிடைச்ச பெருமை. இந்த உணவுத்துறை சார்ந்து எல்லாருமே சேர்ந்து கிடைச்ச பெருமையாக இது இண்டஸ்ட்ரிக்கு கொண்டு போகிறேன். நன்றி. நன்றி சார், தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது சொசைட்டிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு அவார்ட்னு சொல்லலாம். சோஷியல் கான்ஷியஸ்னஸ் அவார்டு யாருக்கு போகுதுன்றதை இந்த ஏவியை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வெற்றி பெற்ற தொழிலதிபர்களில் தங்கள் உயர்வுக்கு துணையாக தோள் கொடுத்து நிற்கும், இந்த சமுதாயத்தின் வளர்ச்சிக்காக பங்களிக்கும் நல்லுள்ளங்களும் நம்மிடையே உண்டு. அப்படியானவர்கள் இணைந்து உருவாக்கிய அமைப்பு ஒளிரும் ஈரோடு அறக்கட்டளை. ஈரோடு மாவட்டத்தை உலக அளவில் வளர்ந்த சிறந்த மாவட்டமாக உருவாக்க வேண்டும் என்பதே இதன் நோக்கம். கிட்டத்தட்ட 90க்கும் மேற்பட்ட தொழிலதிபர்கள் ஒன்றிணைந்து நடத்தி வரும் இந்த அறக்கட்டளை 2014ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. இந்த 10 ஆண்டுகளில் சுற்றுச்சூழல், கல்வி, மருத்துவம், வாழ்வாதாரம், சமூக முன்னேற்றம் என அனைத்து பரிமாணங்களிலும் ஈரோடு மாவட்டத்தை மேம்படுத்தும் முயற்சிகளை எடுத்து வருகிறார்கள். தரமான குடிநீர், கழிவுநீர் மேலாண்மை, குளங்களை தூர்வாருவது, அணை கட்டுவது, நீர்நிலைகளில் ஆலை கழிவுகள் கலக்காமல் மாற்று ஏற்பாடுகளை செய்வது, மருத்துவமனைகளிலும் பள்ளிக்கூடங்களிலும் அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தருவது, அரசு பள்ளி மாணவர்களின் கல்வி மற்றும் ஆரோக்கியம், கொரோனா கால உதவிகள் என நீள்கின்றன இவர்களின் சமூக பணிகள். ஈரோடு மாவட்டத்தில் 150 இடங்களில் இதுவரை 12,000 மரக்கன்றுகளை நட்டும், சில இடங்களில் மியாவாகி காடுகளை உருவாக்கியும் நிஜ பசுமை புரட்சியையும் செய்து வருகிறார்கள். தங்கள் ஊருக்காக தானா சேர்ந்த இந்த கூட்டத்தால் உண்மையிலேயே ஒளிர்கிறது ஈரோடு. தம் மக்களுக்காக அர்த்தபூர்வமாக யோசித்து ஆக்கப்பூர்வமாக செயல்பட்டு வரும் இந்த இணைந்த கைகளுக்கு சோஷியல் கான்ஷியஸ்னஸ் விருது வழங்கி மகிழ்கிறது நாணயம் விகடன். விருதை வழங்க TVS Trust ஸ்வரன் சிங் IAS அவர்களையும் பொன்பியூர் கெமிக்கல்ஸ் சேர்மன் மிஸ்டர் பொன்னுசாமி அவர்களையும் மேடைக்கு அன்புடன் வரவேற்கிறோம். சோஷியல் கான்ஷியஸ்னஸ் அவார்டை பெற ஒளிரும் ஈரோடு குழுவினரை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். எப்படி சார் இருக்கு இந்த தருணம்? உங்க குழுவோட ஃபுல்லா எல்லாரும் இந்த ஸ்டேஜை நிரப்பி கிஃப்ட் எல்லாரும் வரல, நாங்க ஒரு 5-6 பேர் தான் வந்திருக்கோம். 80-90 பேர் இருக்காங்க ஆக்சுவலா. அதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு. ஏன்னா
ஒரு 10 வருஷம் நாங்கள் வந்து தொடர்ந்து செஞ்ச வேலைக்கு ஒரு அங்கீகாரம்னு நினைக்கிறோம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அங்கீகாரம் கிடைச்சாலும் சார் ஒரு சின்ன விஷயம், 4 பேர் சேர்ந்து ஒரு விஷயம் செய்யணும்னாவே 1008 கருத்து வரும். நீங்க 92 people, அதாவது 92 பேர் சேர்ந்து ஈரோடுக்கே வந்து விலக்கு கொண்டு வந்திருக்கீங்க. அந்த அளவுக்கு ஒரு அழகான செயல் பண்ணிருக்கீங்க. எப்படி இருக்கு? எவ்வளவு கஷ்டங்களை நீங்க சந்திச்சீங்க இதுல? முதல்ல இந்த வேலையை செய்யலாமா, அரசாங்கத்துக்கு கோச்சுக்குமா, அரசியல்வாதிகள் கோச்சுக்குவாங்களாங்கிற பயம்லாம் இருந்தது ஆரம்பிக்கும் போது. எல்லாரும் எங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் வந்து 1500 crores அங்கே எங்கள் மாதிரி இருக்கவங்கலாம் நிறைய இருக்காங்க. crores ஸ்டாண்ட் ஓவர் பண்ணுறவங்க இருக்காங்க. தனியாக செஞ்சுக்கிட்டு இருந்தோம். தனியாக செய்யும்போது இருக்கிறத விட கூட்டாக சேர்ந்து செய்யும்போது நிறைய செய்யலாம், திட்டமிட்டு செய்யலாங்கிற ஒரு ஆசை வந்தது. ஒரு 10 பேர் சேர்ந்து ஆரம்பித்தோம், 7 பேர் ஆரம்பித்தோம். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த 10 வருஷத்தில் 90 பேர் ஆகிட்டோம். எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் பேசும்போது முதல் நாங்கள் எடுத்துக்கிட்டது நீர்வளம். ஈரோடு சுற்றி இருக்கிற குளம், குட்டைகள், ஆறுகள்லாம், வாய்க்கால்கள் தூர் வரணும் எடுத்துட்டோம். ஒரு வாய்க்கால் ஃபஸ்ட் எடுத்தோம். கிட்டத்தட்ட அது 30 வருஷமாக அந்த வாய்க்கால் பயன்படாமல் இருந்த வாய்க்கால், அது சுத்தம் பண்ணி ஒரு 4000 ஏக்கர் தண்ணி கொடுத்தோம். இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அவார்ட். ஸ்டார்ட் அப் சாம்பியன் விருது யாருக்கு போகுதுன்றதை இப்போ இந்த ஏவியை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நாசா, இஸ்ரோ என சர்வதேச அரசாங்கங்கள் மட்டுமே ஆதிக்கம் செலுத்தி வரும் மாபெரும் களம் விண்வெளித்துறை. அதை உடைத்து தங்களது தனியார் நிறுவனங்களையும் அதில் சாதிக்க வைத்து வருகிறார்கள் அமெரிக்கர்களான எலான் மஸ்க் மற்றும் ஜெஃப் பெசோஸ். அதே போல இந்தியாவில் கட்டுடைப்பு செய்துள்ள ஸ்ரீநாத் ரவிச்சந்திரன் மற்றும் மொயின் நம் தமிழக தங்கங்கள். இந்தியாவின் முதல் தனியார் ராக்கெட் தயாரிப்பு நிறுவனமான அக்னிகுல் காஸ்மோஸின் இணை நிறுவனர்கள். நிதி பொறியியல் படித்து பங்கு சந்தை உலகமான வால் ஸ்ட்ரீட்டில் வேலைக்கு சேர்ந்த ஸ்ரீநாத் ரவிச்சந்திரனுக்கு சிந்தனைகள் எல்லாம் விண்வெளியிலேயே சிறகடிக்க வேலையை விட்டார். அமெரிக்காவின் இலினாய்ஸ் பல்கலைக்கழகத்தில் ஏரோஸ்பேஸ் பொறியியல் படிப்பில் சேர்ந்தவருக்கு உதயமானது ராக்கெட் தயாரிக்கும் நிறுவனம் என்ற அரும் பெரும் கனவு. இவருடன் அங்கே கைகோர்த்தார் மொயின். முதலீடுகளை தேடி அலைந்தவர்களின் திட்ட அறிக்கை ஐஐடி மெட்ராஸின் ஏரோஸ்பேஸ் பேராசிரியரான பிசினஸ் மென்டார் சத்யநாராயணன் சக்கரவர்த்தியின் கைகளில் சேர்ந்த தருணம் ஆரம்பித்தது ஒரு வரலாற்று அத்தியாயம். 2017ஆம் ஆண்டு அக்னிகுல் ஸ்டார்ட் அப்பை உருவாக்கி மைக்ரோ அண்ட் மினி சேட்டலைட்டுகளை விண்ணில் ஏவும் உலகின் முதல் சிங்கிள் பீஸ் ராக்கெட் என்ஜின்களை 3D பிரிண்டிங் மூலம் உருவாக்கியவர்களுக்கு இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தில் ஒதுக்கப்பட்டது ஏவுதளம். பிரதமர் நரேந்திர மோடி இவர்களின் ராக்கெட்டை பார்வையிட்டு பாராட்டினார். வெற்றிகரமாக ராக்கெட்டை விண்ணில் செலுத்தி இந்திய விண்வெளித்துறையில் தனியார் நிறுவனங்களுக்கு புதிய பாதை போட்டுள்ள இந்த ராக்கெட் நாயகர்களுக்கு ஸ்டார்ட் அப் சாம்பியன் விருது வழங்கி கௌரவிக்கிறது நாணயம் விகடன். இந்த விருதை வழங்க கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் உடைய மேனேஜிங் டைரக்டர் மிஸ்டர் முரளி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஆல்சோ ஐ ரிக்வெஸ்ட் மிஸ்டர் அபிஜித் பட்டோலி, the national lead marketing, and Mr. Mohammad Ibrahim, associate regional head of Nippon India Mutual Fund, to come upon stage. ராக்கெட் விடுறதே ஒரு கஷ்டமான ஒரு டாஸ்கா இருக்கும். ஆனா இவங்க அசால்ட்டா பாத்தீங்கன்னா அசாதாரணமா விண்வெளிக்கு போயிட்டு ராக்கெட்டை செலுத்தி இந்தியாவையே, அது முக்கியமா தமிழ்நாட்டையே அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிருக்காங்க. நாணயம் விகடன் பிசினஸ் ஸ்டார் அவார்ட்ஸ் 2024 நிகழ்ச்சியுடைய அடுத்த விருது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விருது, பிசினஸ் மென்டார் இன்ஸ்டிடியூஷன் அவார்டு. ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்கு இந்த அவார்டு போக போகுது. அது யாருங்கிறத இந்த ஏவியை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. பிசினஸ் பின்புலமும் பணபலமும் இருந்தால்தான் தொழில் முனைவு சாத்தியம் என்பது அந்த காலம். வித்தியாசமான ஐடியாவும் துணிச்சலும் இருந்தாலே போதும் ஒரு தொழிலை உடனடியாக தொடங்கிவிடலாம் எனும் ஸ்டார்ட் அப் காலம் இது. தமிழ்நாட்டில் பட்டி தொட்டி எல்லாம் இன்று ஸ்டார்ட் அப் கனவுகள் முளைக்கின்றன.
இதற்கு முக்கிய காரணம் தமிழ்நாடு அரசின் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறையின் மாண்புமிகு அமைச்சர் தாமோ அன்பரசன் தலைமையின் கீழ் செயல்படும் ஸ்டார்ட் அப் டிஎன் நிறுவனமே. உலகின் ஸ்டார்ட் அப் கேந்திரமாக தமிழ்நாட்டை மாற்ற ஸ்டார்ட் அப் மிஷன் எனும் திட்டத்தை கையில் எடுத்துள்ளது முதல்வர் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான தமிழ்நாடு அரசு. இதற்கு செயல் வடிவம் கொடுத்துக் கொண்டிருக்கிறது சிவராஜா ராமநாதன் தலைமையிலான ஸ்டார்ட் அப் டிஎன். 10 முக்கிய நகரங்களில் ஸ்டார்ட் அப் ஹப்களை அமைத்து பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களின் ஸ்டார்ட் அப் ஐடியாக்களை வரவேற்று மெருகேற்றி பிசினஸ் வடிவம் கொடுத்து முதலீடு உதவிகளையும் செய்வதோடு சந்தை வாய்ப்புகளையும் உருவாக்கி தரும் வரை ஸ்டார்ட் அப் டிஎன் எடுத்துக்கொள்ளும் அக்கறை அலாதியானது. முன்பு 2300 என்பதுதான் தமிழ்நாடு ஸ்டார்ட் அப்களின் எண்ணிக்கை. ஆனால் ஸ்டார்ட் அப் டிஎன் தொடங்கப்பட்ட 3 ஆண்டுகளில் 10,300 என்று அகில இந்திய ஸ்டார்ட் அப் ஈகோசிஸ்டத்தில் நெஞ்சுயர்த்தி நிற்கிறது தமிழ்நாடு. இதில் ஆணும் பெண்ணும் சமம் என்பதை நிரூபிக்கும் வகையில் 49% பெண் தொழில் முனைவோர்கள் என்கிற மாபெரும் சாதனையும் நிகழ்த்தப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் $1 டிரில்லியன் பொருளாதார கனவை நனவாக்கும் முயற்சிகளில் ஸ்டார்ட் அப் மிஷனுக்கும் முக்கிய பங்குண்டு. எண்ணிக்கை முக்கியமல்ல, எல்லோரையும் உள்ளடக்கிய வளர்ச்சிதான் முக்கியம் என்ற நோக்கத்துடன் செயல்பட்டுக் கொண்டிருக்கும் ஸ்டார்ட் அப் டிஎன் அமைப்புக்கு பிசினஸ் மென்டார் இன்ஸ்டிடியூஷன் விருது வழங்கி கௌரவிப்பதில் பெருமை கொள்கிறது நாணயம் விகடன். இந்த விருதை வழங்க விகடன் குழுமத்தின் மேனேஜிங் டைரக்டர் திரு பி ஸ்ரீனிவாசன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். பிசினஸ் மென்டார் இன்ஸ்டிடியூஷன் அவார்டை பெற மாண்புமிகு MSME அமைச்சர் தாமோ அன்பரசன் அவர்களையும் ஸ்டார்ட் அப் டிஎன் CEO சிவராஜ ராமநாதன் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். பொருளாதாரத்தின் பேக் போனா இருக்கிறதே வந்து இப்ப MSME செக்டார்னு சொல்லலாம். அதுவும் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் $1 டிரில்லியன் பொருளாதார லட்சியத்தை MSME துறைக்கு பங்களிப்பா அளிச்சிருக்காரு. அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன சார்? ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு MSME துறை என்பது மிக மிக முக்கியம். இதை உணர்ந்த நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய தமிழகம் இந்தியாவிலேயே MSME துறையிலே சிறந்த மாநிலமாக விளங்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து அதை வேகமாக செயல்படுத்துகிற ஒரு மாநிலமாக நம்முடைய மாநிலம் விளங்கி கொண்டிருக்கிறது. குறிப்பாக நம்ம ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு பொறுத்தவரையிலையும் கடைசி இடத்துல இருந்தோம் 2021. அதுக்கப்புறம் 2022-23 3ஆம் இடத்திற்கு வந்தோம். இன்றைக்கு இந்தியாவிலே முதலிடத்தில் இருக்கிற மாநிலமாக நம்முடைய தமிழ்நாடு விளங்கி கொண்டிருக்கிறது என்று நான் தெரிவிக்கிறேன். அதுக்கெல்லாம் என்ன காரணம் சொன்னால், அதற்கான ஒரு அமைப்பையே உருவாக்கி நம்ம ராமநாதன் தலைமையில் அதுக்கு முன்னே ஸ்டார்ட் அப்புக்குன்னு தனி நிர்வாகம் கிடையாது. இன்றைக்கி ஒரு தனி நிர்வாகத்தை உருவாக்கி கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் மேற்பட்ட அதிகாரிகளை நியமித்து இன்றைக்கு மாவட்டம் தோறும் இன்றைக்கு அமைப்புகளை உருவாக்கி இன்றைக்கு சிறந்த முறையில் இந்த ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதுக்கெல்லாம் இந்த அரசினுடைய முன்னெடுப்பு தான் காரணம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விருதுகளை வழங்கி எங்களை எல்லாம் பெருமைப்படுத்திய நம்முடைய நாணய விகடனுடைய குழுமத்திற்கு அரசின் சார்பில் என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப அருமை சார். மிஸ்டர் சிவராஜன் அவர்களுக்கும் ஒரு கேள்வி இருக்கு சார். தமிழ்நாட்டில் ஒரு சிலிகான் வேலி சாத்தியமா? எந்த அளவுக்கு நம்ம வந்து அதுக்காக கஷ்டப்பட வேண்டியிருக்கு, எந்த அளவுக்கு பயணிக்க வேண்டியிருக்குன்னு சொல்லுங்க சார். ஸ்டார்ட் அப் அப்படிங்கிறது ஒரு தனி துறை கிடையாது. தொழில் உலகின் அடுத்த எவல்யூஷன் சொல்லலாம், அடுத்த கட்ட பரிணாம வளர்ச்சி. ஏன்னா கடந்த 50 ஆண்டுகளாக பல்வேறு புதிய தொழில்நுட்பங்கள் வருகின்றன, புதிய தொழில் மாதிரிகள், பிஸ்னஸ் மாடல்ஸ் வருது. அடுத்த கட்ட தொழில் வளர்ச்சி இப்படி தான் இருக்கும். MSME துறைகளாகட்டும், கார்ப்பரேட் நிறுவனங்களாகட்டும், அந்த இனோவேஷன்களை தவிர்க்க முடியாத ஒரு இது. அதில் வந்து ஒரு முன்னோடி மாநிலமாக இந்த தொழில்நுட்பத்தின் ஒரு தாய்மடியாக நமக்கு சிலிகான் வேலி இருந்தது. இப்போ மற்ற பல நாடுகள், பல இடங்கள் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் அப் ஈகோ சிஸ்டம்னு சொல்லுவாங்க, அவங்க எல்லாம் அது மாதிரியான ஒரு புதிய புதிய முயற்சிகளை உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதில் நாங்கள் வந்து வரக்கூடிய ஒரு 10-12 ஆண்டுகளில் வந்து உலகின் ஒரு தலை சிறந்த 20 ஸ்டார்ட் அப் டெஸ்டினேஷன்ஸில் ஒன்றா வரும்னு நினைக்கிறோம். ஒரு சின்ன மாற்றம், நாங்கள் வந்து இந்த யூனிகார்ன்ஸ் அப்படிங்கிற $1 பில்லியன் கம்பெனிஸை உருவாக்குறதை விட அனைவரும் உள்ளடக்கிய வளர்ச்சி. ஒரு $1 பில்லியன் அதில் வந்து 8,000 கோடி ரூபாய் சுமாராக. நாங்கள் வந்து அதற்கு பதிலாக ஒரு 80-100 கோடி ரூபாய் கம்பெனிகளை உருவாக்க முடியுமா, என்டர்பிரைஸ் வேல்யூவேஷன் இல்லாமல் வேல்யூவில் உருவாக்க முடியுமாங்கிற ஒரு அடிப்படை திட்டத்தோட வேலை பார்க்குறோம். ஸோ அதுதான் எங்களுடைய கனவு, விஷன். தேங்க்யூ ஸோ மச்.
அடுத்தாக நம்ம பார்க்க போறதும் ஒரு மென்டாருக்கான ஒரு விருதுன்னு சொல்லலாம். இந்த பிசினஸ் மென்டர் அவார்டு யாருக்கு போகுதுன்றதை இந்த ஏவியை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தொழிலில் சாதிக்க துடிக்கும் இளைஞர்கள் பலருக்கு மென்டார்கள் எனப்படும் வழிகாட்டிகள் தமிழ்நாட்டில் அரிதிலும் அரிது. அந்த குறிஞ்சிகளில் முக்கியமானவர் சத்யநாராயணன் சக்கரவர்த்தி. ஏரோஸ்பேஸ் துறையில் தொழில் முனைவு என்பது கடினமான பாதையாக இருந்தாலும் துணிச்சலோடு அதில் பறக்க தயாராக இருக்கும் இளம் ரத்தங்களுக்கு ரெக்கை பூட்டிவிடும் தாய்ப்பறவை. ஐஐடி மெட்ராஸில் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் முடித்த கையோடு அமெரிக்காவில் மாஸ்டர்ஸ் இன் ஏரோஸ்பேஸும் தத்துவ துறையிலும் டாக்டரேட் முடித்து 1997 இந்தியா திரும்பினார் சத்யநாராயணன். அதே வேகத்தில் மெட்ராஸ் ஐஐடியில் பேராசிரியராக இவர் தன்னை இணைத்துக் கொண்டது மாணவர்களின் வரம். ஐஐடி மெட்ராஸ் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் துறையின் பேராசிரியரான இவர் வகுப்புகளுக்கு வெளியே தொழில் ஐடியாக்களோடு வரும் இளைஞர்களுக்கு பிசினஸ் அறிவூட்டி வளர்த்தெடுக்கிறார். கேஸ் டர்பைன், எலக்ட்ரிக் ஏர்கிராப்ட், ராக்கெட் என்ஜின் போன்றவை சார்ந்த ஸ்டார்ட் அப்களுக்கு இவர்தான் வழிகாட்டி. ஐஐடியின் நேஷனல் கம்பஷன் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் மையத்தின் தலைவரான இவர் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு பக்கபலமாக இருந்து கடந்த 10 வருடங்களில் திரட்டியிருக்கும் தொகை $30 மில்லியன். தி E-Plane கம்பெனி, அக்னிகுல் காஸ்மோஸ், ஏரோஸ்ட் ரோவிலோஸ் போன்ற வெற்றிமுக ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் மென்டார் மூளை இவருடையதுதான். தமிழ்நாட்டு இளைஞர்களை ஏரோஸ்பேஸ் தொழில் அரியணைகளில் அமர வைக்கும் சத்யநாராயணன் சக்கரவர்த்திக்கு பிசினஸ் மென்டார் விருது வழங்கி பாராட்டுகிறது நாணயம் விகடன். இந்த விருதை வழங்க MSME துறையின் மாண்புமிகு அமைச்சர் திரு தாமோ அன்பரசன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். Also, I request Dr. T. Krishnakumar, PhD, Associate Professor, Biotechnology, Deputy Director of Admissions, Periyar Maniammai, Deemed to be University, Tanjavur, to come up on stage, please. Professor Satya Chakravarti அவர்களை Business Mentor Award-ஐ பெற மேடைக்கு அழைக்கிறோம். ஒரு மென்டார் அவார்ட் கிடைக்கிறதுல நிச்சயமா ரொம்ப ஹார்ட்ஃபெல்ட் ஹாப்பினஸ்ன்னு சொல்லலாம். சார், நிறைய யங்ஸ்டர்ஸ் உங்ககிட்ட நிறைய ஐடியாஸ் பிச் பண்ணியிருப்பாங்க, ஷேர் பண்ணியிருப்பாங்க. அதில் உங்களை கவர்ந்த ஒரு இன்ஸ்பைரிங்கான ஒரு ஐடியா, உங்கள் மனசில் நீங்காத இடத்த பிடிச்சிருக்கிற ஒரு ஐடியானா என்னன்னு சொல்லுவீங்க சார்? கிட்டத்தட்ட ஒரு 8 ஸ்டார்ட் அப் கூட நான் வேலை பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. E-Plane கம்பெனிங்கிறது என்னோட ஸ்டார்ட் அப்பு, அது என்னோட ஐடியா தான். ஆனால் மற்ற ஐடியாக்களும் நான் மென்டர் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா, அந்த ஐடியாக்கள் நல்ல ஐடியாக்கள், அதனால் அங்கேருந்து நாட்டுக்கும் உலகத்துக்கும் நல்ல நன்மை, அதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் E-Plane பார்த்தீங்கன்னா, பிளேன் கட்டி விற்கிறதுன்றது இட்ஸ் நாட் த இம்பார்ட்டன்ட் திங். அதை பறக்க விட்டு மீண்டும் மீண்டும் மக்கள் அதை பயன்படுத்தி அதில் வரக்கூடிய வருமானம்ங்கிறது எக்ஸ்பெனன்ஷியல் ஸ்கேலிங் காமிக்கும். அதே போல் இப்போ அக்னிகுல் பார்த்தீங்கன்னா, ராக்கெட் பண்ணி வீட்டில் வச்சுக்கிறதுக்கு இல்லை, லான்ச் பண்ணுறதுக்கு தான். ஸோ லான்ச் அஸ் அ சர்வீஸ் இட்ஸ் ஆக்சுவலி மோர் வேல்யூபிள் தேன் த ராக்கெட். நாணயம் விகடன் பிசினஸ் ஸ்டார் அவார்ட்ஸ் 2024 நிகழ்ச்சியுடைய அடுத்த விருது பிசினஸ் இன்னோவேஷன் அவார்டு யாருக்கு போகுதுன்னு இப்போ இந்த காணொலியை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கோதுமை, ரவா, மைதா இவை நம் உணவில் வழக்கமானவை. இவற்றில் என்ன புதுமை செய்துவிட முடியும் என்றால் நாகா என்றே பதில் சொல்லலாம். மும்பையில் இருந்து கோதுமை மாவு வாங்கி விற்றுக் கொண்டிருந்த ஸ்ரீனிவாசன் செட்டியார் அந்த தொழிலை தானே ஆரம்பிக்க முடிவெடுத்து சென்னையில் யுனைடெட் இந்தியா ஃப்ளோர் மில்ஸ் என்கிற பெயரில் 1962 கோதுமை அரவை ஆலையை தொடங்கினார். சில ஆண்டுகளிலேயே அடுத்தடுத்த மில்களை திறக்கும் அளவுக்கு வளர்ந்தார். பிசினஸை பெரிய அளவில் வளர்த்தெடுக்க பெருநகரங்களுக்கு நகர்வதுதான் வாடிக்கை. ஆனால் நாகா திண்டுக்கலுக்கு நகர்ந்தது. காலத்திற்கேற்ப இடவசதி, தொழில்நுட்பம், எந்திரமயம் என தன்னை மெருகேற்றிக் கொண்டு சில்லறை விற்பனை, மொத்த விற்பனை, ஏற்றுமதி என வணிகத்தின் அனைத்து வடிவங்களிலும் தடம் பதித்தது.
உயர்தர துரும் ரக கோதுமையை வயல்வெளியிலேயே கொள்முதல் செய்து நாளொன்றுக்கு 1500 டன் கோதுமையை அரைக்கும் திறனுள்ள மாவு மில்கள், இந்தியாவிலேயே மிக பெரிய அளவுக்கு 75,000 டன் கோதுமையை சேகரித்து வைக்கும் சைலோ தானிய களஞ்சியங்கள், இந்தியாவின் மிகப்பெரிய பாஸ்தா பிளான்ட், 1 லட்சம் நேரடி ரீட்டைல் டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க் என பெரும் பாய்ச்சலை நிகழ்த்தி வருகிறது. நாகா, சேவரெட், கோலோ, ஒயாலோ ஆகிய பிராண்டுகளில் பல்வேறு தயாரிப்புகளை சந்தைக்கு கொண்டு செல்ல தனித்துவமாக ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு குழுவை அமைத்துள்ளது நாகா. இதன் மூலம் மக்கள் மத்தியில் வெரைட்டி, டேஸ்ட், பேக்கிங், மார்க்கெட்டிங் என அனைத்திலும் புதுமைகளை புகுத்தி மக்களின் மனங்களை வென்றுள்ளது. பூரி தயாரிப்புக்கென்றே தனித்துவமான ஒரு மாவை முதலாக அறிமுகப்படுத்தி இருப்பது நாகாவின் புதுமைக்கு சமீபத்திய சாம்பிள். ரசாயனங்கள், சலவை பொருட்கள், வேதியியல் பொருட்கள் என பல தொழில்களிலும் நாகா தடம் பதித்துள்ளது. தன்னுடைய தனித்துவமான செயல்பாடுகளின் மூலம் தமிழ்நாடு கிச்சன்களில் மட்டுமல்ல, ரயில், விமான பயணங்களிலும் கூட இடம் பிடித்திருக்கும் நாகாவுக்கு பிசினஸ் இன்னோவேஷன் விருது வழங்கி கொண்டாடுகிறது நாணயம் விகடன். இந்த விருதை வழங்க MSME துறையின் மாண்புமிகு அமைச்சர் திரு தாமோ அன்பரசன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். நாகா நிறுவனத்தின் முழு நேரம் இயக்குனர் சௌந்தர்கண்ணன் அவர்களை பிசினஸ் இன்னோவேஷன் அவார்டு பெறுவதற்கு மேடைக்கு அழைக்கிறோம். இந்த மொமெண்ட் எவ்வளவு சந்தோஷமா இருக்கு இந்த அச்சீவ்மெண்ட்டை நீங்க பார்க்கும்போது? இந்த பர்டிகுலர் அவார்டு வாங்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 60 வருஷமாக மேனுஃபேக்சரிங், 80 வருஷமாக பிஸ்னஸ் இருந்து ஒரு இனோவேஷன், ஏன்னா இன்றைக்கி இனோவேஷன் வந்து ரொம்ப புதுமையாக பண்ணணும். அந்த புதுமையாக பண்ணுற விஷயத்தை வந்து அது கரெக்டாக தப்பான்னு வந்து ஒரு சந்தேகத்திலே பண்ணுறோம். அந்த சந்தேகத்தில் பண்ணும்போது வந்து உங்களை மாதிரி தேங்க்ஸ் டு விகடன் அதை பார்த்து இந்த மாதிரி விஷயங்களை பாராட்டணும்னு சொல்லி எடுத்து சொல்கிறனால எங்களுக்கே ஒரு ரீவேலிடேஷன், நம்ம பண்ணுற மாற்றம் வந்து கரெக்டாக தான் இருக்குதுன்னு சொல்கிறது எங்களுக்கும். அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி என்னோடய டீம் மெம்பர்ஸு, அவங்க தான் கேட்டுட்டு இருப்பாங்க, நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே அப்படி சொல்கிறீங்களே தான் நடக்குமான்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கெல்லாம் நான் சொல்கிறேன், இது அவங்களுக்கு தான் அது மோர் இம்பார்ட்டன்ட்லி நாங்கள் எடுத்துகிட்டு போய் சேர்க்க போகிறோம். தட் எஸ் வி ஆர் சம்வேர் டூயிங் சம்திங், கண்டிப்பாக இது வந்து நல்லபடி வரும்னு சொல்கிற ஒரு நம்பிக்கையில் பண்ணுறோம். இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே இங்கே இருக்கிறாங்கன்னா இட் இஸ் பிகாஸ் ஆஃப் இவங்க ஆஸ் அ ப்ரமோட்டர், ஆஸ் அ ஓனர் பண்ண வேண்டியது இவங்க பண்ணுற மாதிரி. பின்னாடி அப்போ மிஸ்டர் ஸ்ரீனிவாசன் சொன்ன மாதிரி 14,500 பேர் வந்து இருக்கனால தான் A to B ஓட்டுற மாதிரி எங்கள் பின்னாடி ஒரு 2,500 பேர் குடும்பங்கள் இருக்கனால தான் எங்கள் வண்டியும் ஓடிட்டுருக்கு. ஸோ தே ஆர் த ரியல் பேக் போன் அண்ட் தே ஆர் த ரியல் ஆசட்ஸ். இன்னைக்கு அவார்ட்ஸ் பெற்ற எல்லாருக்கும் ஒரு பெரிய பெரிய கரகோஷம், ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துக்கலாம். I request you all to come up on stage with your trophies. உங்க அவார்ட்ஸோட ஸ்டேஜுக்கு வாங்க. We would like to have the moment captured. இது நாணய விகடன் பிசினஸ் ஸ்டார் அவார்ட்ஸ் 2024 powered by Apollo Hospitals, Nippon Mutual Funds, associate sponsor பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி மற்றும் அவுட்டோர் பார்ட்னர் நெக்ஸ்ட், டிஜிட்டல் OOH பார்ட்னர் ஸ்கைராம்ஸ், டெலிகாஸ்ட் பார்ட்னர் கலைஞர் செய்திகள்.